எங்கள் ஆதவண்ணெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, சகோதரர் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பயங்கரமாக இன்னும் இதோட ஆக்ரோஷமாக பேசுவார். எங்கள் செங்கண்ணன் எல்லாருமே என்ன ஒன்று எல்லாரும் பேசி கடைசியாக என்னை பேச விட்றாங்க. நான் ஒன்றும் பெருசாலாம் அப்படி பேச மாட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பயத்திலேயே நான் வர வேண்டியதாக இருக்குது. இவங்க இதெல்லாம் நம்ம பேசலாமான்னு நம்ம நினைக்கும் போது பார்த்தா அவங்க எல்லாத்தையும் பேசியே முடிச்சிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இனிமேல்ட்டு முன்னாடின்னா அது புரோட்டோகால்னுவாங்க. இனிமேல்கிட்ட அந்த புரோட்டோகால் நான் தலைவர்கிட்ட அனுமதியை வாங்கி, அப்பா நான் முதல்ல பேசுகிறேன், அதுக்கப்புறமா இவங்க பேசுறது. ஏதாவது ஒன்று நினச்சி பேசுனா அதை வச்சு வெளுன்னு வெளுத்துட்டு நீங்கள் பேசிட்டு வந்து உக்காந்துடுறீங்க. எவ்வளோதான் அவங்களும் கேட்பாங்க. நீங்கள் தான் எல்லாமே நல்லா பேசிட்டீங்க, சவால் விடுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. அந்த சவால்லாம் கரெக்டான சவால்னா எப்பவுமே உங்களோடு நாங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து எல்லாரையும் நம்ம என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். அதெல்லாம் எந்த ஒரு நீங்கள் சொல்லிட்டீங்க நான் சொல்லிட்டேன்லாம் இல்லை. தலைவர் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நாங்கள் செய்வோம். அதே போல் நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், எங்களை முழுமையாக நம்புங்கள், உங்களுடன் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம் என்பதை தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு காலமும் நாங்க உங்களை இல்ல அதெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்லவே மாட்டோம். ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன், எங்களுடைய தோழர்களோட நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றது மட்டும்தான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைங்க. 30-32 வருஷமா நீங்களாவது ஆட்சி மாறி மாறி வந்திருக்கோம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்பீங்க, டெண்டர் கொடுப்பீங்க எல்லான்னு. ஆனால் இந்த 32 வருஷத்தில் நாங்கள் எதுவுமே கொடுக்கலங்க. தலைவர் தளபதிக்காக மட்டும்தான், அந்த அன்பு அந்த முகத்துக்கோசம்தான் எங்களுடைய தோழர்கள் உழைத்து கொண்டிருந்தார்கள். இன்று வரை உண்மையாக சொல்கிறேன், ஒரு 30-35 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எங்களுடைய ஆளுங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்கல, ஒரு டெண்டர் கேட்கல. நான் எப்படின்னு இதுன்னு இல்லை, பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். தலைவர் தளபதி முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு அது போதுன எங்களுக்குன்னு சொல்லக்கூடிய தோழர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை நாங்கள் சகோதரி நீங்கள் மரகதம் குமாரவேல் அவர்களிடம் சொன்னால் நாங்கள் எல்லாவற்றையும் மக்கள் பிரச்சனைக்கு உங்களுக்கு செய்து தருவோம் என்று நான் இங்கே திட்டவட்டமாக நான் தெரிந்து கொள்கிறேன்.